என் நெஞ்சில் குடியிருக்கும் வெளியில எரிச்சலாவே இருக்காங்க. நம்ம 4 எரிச்சலா இருக்கு. தண்ணி மந்திக்கு வந்திருக்கோம். நம்ம காரைக்காலுக்கு விலாக் எப்போ ஆரம்பிச்சோமோ எல்லாருமே சொன்ன இடம் மந்தி. கரெக்டாக மந்திக்கு வந்துட்டோம், ஆர்டர் பண்ணிட்டோம். நான் இன்னும் வரல. மாமா, காரைக்கால் மந்தி கரெக்டாக எங்கே இருக்குது? காரைக்கால் ஜிஹெச்லேருந்து அது ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோடு வரும். ஸோ அங்கேருந்து ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா மெயின் ரோடு, காரைக்கால் மெயின் ரோடு மந்தி. இது இந்த கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தல் மந்தி. ரொம்ப ஃபேமஸான கடைடா மாமா. அது எப்படின்னா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு, ஃபேமிலிக்கு வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கேவ் மாதிரி நீட்டாக இருக்கும் அது. அப்புறம் பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். இது வந்து அப்படி தான் மேலே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வர நினைக்கிறேன். அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இன்னும் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்டு ஆர்டர் பண்ணி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆர்டர் பண்ணி இருக்கும். 10-20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் சாப்பாடு வரல, வெயிட் பண்ணுவோம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குது என்னதுங்கிறத சொல்கிறோம். ஆமாம், ஆனால் கண்டிப்பாக நான் இங்கே சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் தான் உங்களை நம்பி கூப்பிட்டு வந்தேங்க. நம்பிக்கை இருக்குது, தரமாக இருக்கும். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரைக்கால் சைடு வந்தீங்கன்னா பைத்தல் மந்தி வராமல் போகாதீங்க. 2 hours later. ஆசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற பாலா எப்படி இருக்கும் உனக்கு? நல்லா இருக்குது. எப்படின்னா நம்ம ஊரில் சார் பிரியாணி மாதிரி இல்லை, கீ ரைஸ் மாதிரி இல்லை. இது என்ன ரைஸ்னு சொல்ல முடியல. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது எனக்கு. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றனால ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. சிக்கன் நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அவ்வளோதான். ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. நாங்கள் 3 பேர். இது ஏன்னா ரைஸ் அன்லிமிட்டடு, பீஸ் மட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் தந்துடுறாங்க. ரைஸ் வந்து அன்லிமிட்டடு. அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஹோட்டலில் போனாலே அதிகமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 மேலே சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன். இது வந்து 4 பேருக்கு வந்து 800 அப்படிங்கும்போது இது நல்லா ரொம்ப ஒர்த்து. இது சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. நல்ல பசி இன்னைக்கு ஒரு புடி தான். நல்ல பசி. ஆக்சுவலி இது வந்து அரேபியன் ஸ்டைல் மந்தி. பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு. ரைஸு சரி பக்கா குக்காக இருக்குது. சிக்கனும் சூப்பராக ஜூஸியாக டேஸ்டடாக இருக்குது. எல்லாம் மஜாவாக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக. Hours later. மயக்கமாக இருக்குடா. ஃபைனலி எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். சாப்பிட்டோம். யார் யார் சாப்பிட்டோம்னா நாங்கள் சாப்பிட்டோம், வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டாங்க. அது அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறதுனா பதுங்குறான் தேவாகர், பதுங்குறான். என்ன அங்கிள் சாஞ்சிட்டீங்க? முடியலடா. ஒரு மாதம் டயட்டில் இருந்தேன் பேர் இல்லை. ஒரு மாதம் சாப்பிட்டு ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டாச்சு. வயிறு சுத்தமாக இடால, செம்ம ஹெவியாக இருக்குது. அதாவது பசி. ஆமாம், அது ஒன்று. பயங்கரமான பசியில் வந்து சாப்பிட்ட உடனே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சில பேர் சொல்லுவாங்களே பசியில் வந்து இவ்வளோ தான் சாப்பிட முடியும். அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து கண்ணை மூட்டு சாப்பிட்டோம் போல இருக்குது. கண்ணை மறைக்காம போய் நிறையா இறக்கிட்டோம். முடியல, ஹெவி. போய்கிட்டே இங்கிலாந்து டெஸ்ட் கேம் மாதிரி ஜோ ரூட் 6 அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒர்க் அவுட் பாடி. அதான் ஹெவியாக இறக்கிட்டான் அன்னைக்கு. வெளியே கோழி அலையுது, எடுத்துட்டு போய் கிச்சனில் கொடுத்து அறுத்து பார்பிக்கு போட்டு தின்னுக்கிட்டே கிடக்குறான்.
வேண்டியதான். நாங்க ஒரு மணிக்கு வந்தோம், கரெக்டா 4 மணி ஆச்சு. 4 மணி நேரம் சாப்பிடல. சோதிக்காதீங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில் உட்காந்துருந்தோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்களே விரட்டி விட்டாங்க டைம் ஆயிடுச்சுன்னு.